ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 22, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஆன்மீக சாதகர்கள் இந்த தியான மார்க்கத்தை 3 விதமாக கடைபிடிக்க முயல்கிறார்கள். சாத்விக மார்க்கத்தில் ஒருவர் நாமஸ்மரணையையும் தியானத்தையும் ஒரு கடமையாக கருதி எத்தகைய கஷ்டத்தையும் சகித்துக் கொள்கிறார். இவை அனைத்தும் வெறும் மாயையே என திடமாக நம்பி எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் நல்லவற்றையே செய்கிறார். அனைவரின் நலனையே விரும்பி அனைவரிடத்தும் எப்போதும் பிரேமை கொண்டவராக இருக்கிறார். இடையறாது இறை நாமஸ்மரணையிலும் தியானத்திலும் காலத்தை கழிக்கிறார். நாமஸ்மரணை மற்றும் தியானத்தின் பலனை நாடாது அனைத்தையும் சர்வேஸ்வரனின் அனுகிரகத்தின் மீதே விட்டு விடுகிறார். ராஜசிக மார்க்கத்தில் ஒருவர் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தனது செயல்களின் பலனுக்காக இயங்குகிறார். பலன்கள் கிடைக்காவிட்டால் ஆன்மீக சாதகர் படிப்படியாக சோம்பலும் விரக்தியும் அடைந்து நாமஸ்மரணையையும் தியானத்தையும் மெதுவாக விட்டு விடுகிறார். தாமசிக மார்க்கம் இது இன்னும் மிக மோசமானது. ஆபத்துக்கள், துன்பங்கள் மற்றும் கஷ்ட நஷ்டங்களின் போது மட்டுமே இறைவனின் நினைவு வருகிறது. தியானவாகினி அத்தியாயம் 2. இது வேண்டும் அது வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும்? உங்களுக்கு தேவையான ஒரே பொக்கிஷம். அத்தகைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் உங்களை திருப்தியால் நிரப்பி விடுவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.